ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒரு சர்வே மாதிரி உள்ளே போய் எடுக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஒரு 170 திமுக நெருங்குது. அதிமுக பண்ண பெரிய தவறு என்னன்னா, பாஜகவுக்கு அவ்வளோ சீட்டும் கூட்டணி கட்சிக்கும் அவ்வளோ சீட்டை வாரி வழங்கி தனக்கான அடையாளத்தை குழி தோண்டி புதைச்சிக்குதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி கள நிலவரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பல இடங்கள்லாம் தாவேக்கா முளைக்கவே இல்லை, குட்டி செடியாகவே இருக்குது. பல இடங்களில் நாம் தமிழர் காஞ்சி போய் கிடக்கு. அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. நாம் தமிழர்லாம் இந்த வாட்டி 5-4 தாண்டதே பெரிய விஷயமா தான் இருக்குது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லலாம் ஒரு 10லேருந்து 15க்குள்ள வாய்ப்பு இருக்கலாம். திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. ஓட்டு கேட்டு போகக்கூடிய வேட்பாளர்களே பொதுமக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லா இடத்துலையும் தான் பிரதர். இப்போ விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் முரண்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கேட்குறோம் தாவேக்காவில், நீ தானடா சொன்ன 2 பேருக்கு முன்னாடி தான் போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி இல்லைன்னு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மோடியும் ராகுல் காந்தியும் எடுத்துட்டு வர? இதை கேட்கணுமா இல்லையா? உண்மையிலேயே நியாயமா இருக்கு, எல்லாருமே கேளுங்க. 25 சீட்டு வாங்குது பாஜக, கேவலம் 4 தான் ஜெயிக்குது. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? குறைச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடோட மோசமா இருக்கு பாஜக ஆட்சி செய்யற மாநிலம், மிக மோசமா இருக்கு. அதுவும் பெண்கள் பாதுகாப்புலாம் வக்கர புத்தியோட இருக்கு. விஜயே எடுத்துக்கோங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டுக்குள்ள கட்டின மனைவியை தூக்கி போட்டா துன்புறுத்திருக்காரு. இவர் பெண்கள் பாதுகாப்பு. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டிஎன் ரோல் மீடியாவுடைய ஷேக்வாரா பிரதர் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ஓகே பிரதர், இப்போ களம் எப்படி இருக்கு? ஏன்னா தேர்தல் களம் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சர்வே மாதிரி உள்ள போய் எடுக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஒரு 170 திமுக நெருங்குது. 170 இடங்கள் வரைக்கும் டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க. சில இடங்களில் திமுகவுக்கு அதிருப்திகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மக்களிடம் போய் சேரல. அந்த மாதிரி சில எம்எல்ஏக்கள் அப்படி இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. அந்த இடங்கள்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் மேலேயும் சில இடங்களில் அதிருப்திகள் அதிகமாக இருக்குது. அதை எல்லாத்தையுமே திமுக கவர் பண்ணுது. அப்போ இங்கே விட்டு அங்கே எடுக்கிறதுக்கான அந்த பாசிபிளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 170 டார்கெட் பண்ணுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியான இருக்க இடங்கள்லாம் கூட அந்த எம்எல்ஏ செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குல்ல, அதை தாண்டி மாநில அளவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நேரடியாக அந்த தொகுதியில் போய் பயனடைஞ்சிருக்கு. திமுக எம்எல்ஏக்கள் இப்போ தொகுதி போகலனாலுமே மாநில அளவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அங்கே போய் சேர்ந்ததுனால அங்கே பல இடங்களில் திமுக அவங்க வர இருக்கிறாங்க. திரும்பவும் இந்த திட்டங்கள் இன்னும் நீடிச்சு நிற்கும். இவங்க சொன்னால் உடனே செய்கிறாங்க. அதனால இது கரெக்டாக இருக்கும்னு அவங்க விரும்புறதை நம்ம பார்க்க முடியுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாங்க, நல்லது கெட்டதில் கலந்துக்கிறாங்க. அதனால அது ஒரு அதிமுகவுடைய பெல்ட் கோட்டையாகவே நம்மளால பார்க்க முடிஞ்சு. நான் போன இடங்கள்ல அதிமுகவுக்கும் ஒரு நம்ம அந்த ஒரு 30-35 வரைக்கும் இருக்கு. அதிமுக பண்ண பெரிய தவறு என்னன்னா, பாஜகவுக்கு அவ்வளோ சீட்டும் கூட்டணி கட்சிக்கும் அவ்வளோ சீட்டை வாரி வழங்கி தனக்கான அடையாளத்தை குழி தோண்டி புதைச்சிக்குதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 2 கட்சிக்குள்ள ஒரு பெரிய மாபெரும் போர் நடக்குதுன்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கையில சீட்டுகள் கொடுப்பாங்க. ஆனால் அது ஆவரேஜாக இருக்கணும், வாரி வழங்கிடக்கூடாது. இப்படி வாரி வழங்கி இருக்கிறது நமக்கு ஒரு மைனஸாக இருக்குது. இப்போ நான் இந்த வட மாவட்டங்கள்லாம் போகும்போது சின்னவரும் பெரியவரும் சண்டை. அப்போ அங்கே எங்கெல்லாம் அவங்க நின்னா ஜெயிப்பாங்களோ இப்போ பிரிஞ்சுட்டாங்களே, அப்போ அங்கே போய் நிறுத்தினா யார் ஓட்டு பிரின்றதுக்காக அதிமுக ஆளுங்க நிப்பாட்டுறாங்க. அதிமுக ஆளுங்களை நிப்பாட்டினா அந்த ஓட்டு பிரியாது, நமக்கே வரும்னு கான்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பயங்கர கோபத்தில் இருக்காங்க, பிஎம்கே பிரிஞ்சிருக்கே, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கள நிலவரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பல இடங்கள்லாம் தாவேக்கா முளைக்கவே இல்லை, குட்டி செடியாகவே இருக்குது. பல இடங்களில் நாம் தமிழர் காஞ்சி போய் கிடக்கு. அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. நாம் தமிழர்லாம் இந்த வாட்டி 5-4 தாண்டதே பெரிய விஷயமா தான் இருக்கும். 4% தாண்டினாலே பெரிய விஷயம். அதனால்
கஷ்டம்தான். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லலாம் ஒரு 10லேருந்து 15க்குள்ள வாய்ப்பு இருக்கலாம். சீட்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜுங்களா? ஆமாம், நீங்கள் பட்டுன்னு சொன்னோன்னா ஏதோ 10 சீட் இருக்குது பர்சன்டேஜ் அவ்வளோதான். ஓகே பிரதர். இப்போ நிறைய இடங்கள்ல திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. ஓட்டு கேட்டு போகக்கூடிய வேட்பாளர்களே வந்து பொதுமக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா தேர்தல்லையுமே வர சாதாரண சிக்கல்கள் தான். பல இடங்கள்ல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நம்மளால வந்து சட்ட நீதிமன்ற வழக்குகளுக்கு போயிருச்சுன்னா தமிழ்நாடு அரசால் அதை வந்து செயல்படுத்த முடியாது. பல வழக்குகள் அப்படி இருக்கு. ஒன்று வந்து பெரிய கருப்பண்ணன் அவர் தானே, அவரோட தொகுதியில இவர் ஓட்டு கேட்டு போறாரு. அங்க வந்து மக்கள் அவர் எதிர்க்கவே இல்லை, இவங்களா கதை திருப்பி விட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா, கோவில் திருவிழா கொண்டாடணும்னு ஒரு தரப்பினர், இன்னொரு பக்கம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு தரப்பினர், 2 பேர்கிட்டையும் இவர் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்றாரு, என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு, நம்ம வந்து சட்ட ரீதியாக தான் அணுக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்க அந்த சலசலப்பு உடனே திமுக எதிர்ப்பாயிருச்சு அப்படின்னு பத்த வச்சிட்டாங்க. மண்ணச்சநல்லூர்ல நடந்தது கதிரவனுக்கு எதிராக. மண்ணச்சநல்லூர்ல அவர் கிட்னி திருட்டு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை அவரே ஒரு விளையாட்டா ஒரு இடத்துல ஒரு சிரிச்சுக்கிட்டு ஃபன்னான டோன்ல சொன்னது. அதை இவங்க எல்லாரும் சீரியஸ் ஆக்குறாங்க. நம்ம என்னன்னா, நீங்க சீரியஸ் ஆக்குங்க, நல்ல விஷயம். ஆனா அதை மேடைகள்ல மட்டுமே பேசினா அதுக்கு தீர்வு கிடைக்குமா? காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வழக்கா பதிவு செய்யணும்ல, அப்பனா தானே அதுக்கு பேர் தீர்வு. அது மேடைகளில் மட்டுமே பேசுறீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? மக்களை காப்பாற்றுறதா, இல்லை அவர் மேலே இருக்க டேமேஜ், அவர் அதிகமாக டேமேஜ் பண்ணி அவரை இது பண்ணக்கூடாதா? தூத்துக்குடியிலே அது மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக. அதான் நம்ம சொல்றோம்ல, ஒவ்வொரு இடத்துலையுமே தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வரும். பிரதர், இவங்க எம்எல்ஏக்கு நடக்கிறது ஓகே பிரதர். தஞ்சாவூர்ல பிரச்சாரத்துக்கு போன முதல்வர் போற இந்த சைடு வந்து முதல்வருக்கு எதிராக வந்து விவசாயிகள் வந்து போராடுறாங்க. விவசாயிகள் வந்து மோடிக்கு வந்து வரவேற்று ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதை நடத்தினது ஒரு விவசாய கூட்டமைப்புன்னு சொல்றாங்க. நமக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது எப்படி விவசாயிகள் மோடி பக்கம் நின்னாங்க? அதுவும் தமிழ்நாட்டு விவசாயிகள்னு போய் விசாரிச்சா, அந்த விவசாயத்தினுடைய கூட்டமைப்புல ஒரு தலைவரா இருக்கிறவர் அவர் சொல்றாரு, அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனா மோடி சென்னை தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு 4 மாசம் 3 மாசம் முன்னாடி வந்தார் கோயம்புத்தூருக்கு. அப்போ விவசாயிகள்லாம் அவரை வந்து வரவேற்றிருந்தாங்க. இப்போ இங்கே யார் விவசாயிகள்ன்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. இங்கே விவசாயிகள் கூட்டமைப்பை ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டமைப்பு ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுகவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டீம் போராடுதுன்னா அந்த டீம் யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2வது நீங்க சொல்ற அந்த துப்புரவு பணியாளர்களா, இன்னொரு இடத்துல போராட்டம் நடத்தி வரவிடாம பண்ணது விவசாயிகள், அவங்களும் விவசாயிகள் தான். ஒரு இடத்துல பார்க்குறேன் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில போராடின துப்புரவு பணியாளர்கள், அந்த போராட்டத்தை வழி நடத்தின பாரதி இப்ப எங்க இருக்காரு? உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்காருன்னு? திமுகவுக்கு முழு ஆதரவுன்னு சொல்லிட்டாரு அவரு. ஏன் அவர் சொல்லணும்? அவர் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தானே போராட்டம் நடத்தினாரு. இந்த திமுக அரசாங்கம் அவர் மீது வழக்கு போட்டுச்சு, கைது பண்ணாங்க, துப்புரவு பணியாளர்களையும் கைது பண்ணாங்க. அப்புறம் ஏன் அவர் திமுகவுக்கு ஆதரவு நிற்கணும்? ஏன்னா இந்த அரசாங்கம் வந்தா மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்மளால போராடக்கூடிய சுதந்திரம் இருக்கு, ஒரு ஜனநாயகம் இருக்கு. அந்த அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நமக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இங்க எத்தனை நாள் வேணாலும் போராட முடியும், போராடி உரிமைகளை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. கூட்டணி கட்சி இங்க இந்தியா கூட்டணி மேல மட்டும்தான் இவருக்கு இருக்கு. ஆனால்தான் ஆதரவு பல இடங்கள்ல இருக்கும். இப்ப நான் சொல்லவா, ராஜகண்ணப்பன் போற இடத்துலலாம் கேவலமா திட்டுறாங்க அவரை, அவனா ஒண்ணுமே செய்யலங்கிறாங்க. இது ஏன் செய்தியில வரல? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, ராஜகண்ணப்பன் கடைசியா அவர் வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு எப்போ போனார் தெரியுமா? போகவே இல்லை, எம்எல்ஏ ஆஃபீஸை மூடி வச்சுட்டாரு. ஏன் தெரியுமா? ஜோசியக்காரர் சொன்னானா, நீங்க எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போனா உங்களுக்கு கண்டம் இருக்குன்ட்டானா. அதனால எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருக்க ஃபைல்லாம் தூக்கிட்டு போய் அது கட்சி ஆஃபீஸ்ல வச்சுக்கிட்டாப்புல. இப்போ மனு கொடுக்க வர ஆளுங்கெல்லாம் என்ன செய்யணும்? கட்சி ஆஃபீஸுக்கு வந்தா கொடுப்பாங்களா? எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டிட்டு இருப்பாங்க. ஐயா எங்க ஊர்ல தண்ணியே வரலையா அப்படின்னா அங்க ஊர்ல ஒரு கட்சிக்காரே, என்ன நானும் அதே தெருதான்ப்பா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டுருவான். இதுதான் ராஜகண்ணப்பன் அவர். இப்ப செல்லூர் ராஜ் என்ன செய்யறாரு தெரியுமா? குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே, குழந்தை பேரன் எல்லாரையும் தூக்கிட்டு வந்து காலில் விழுந்துடுறாரு. ஓட்டு போடுமா, இந்த ஒரு தடவை நான் வந்துடுறேம்மா அப்படின்றாரு. செல்லூர் ராஜ் இந்த வாட்டி மண்ணை கவுறாரு உறுதி. நீங்க அவர் தொகுதியில போய் பாருங்க, ஆர்பி உதயகுமார் சும்மா கையை எடுத்து பாப்பல, இப்ப அதுக்கு மேல ஆர்ப்பாட்டமாயிடுறாரு. என்ன மட்டும் ஜெயிக்க வச்சு அப்படின்னு அழுகிறாப்புல. எல்லா இடங்களையும் அவங்களுக்கு அதிருப்தி அதிகமா இருக்கு. திருப்பரங்குன்றத்துல போய் நிக்க சொல்லுங்க, திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? அந்த ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் சிடிஆருக்கு எதிராக ஒரு பெண் நிக்கிறாங்க.
திமுகவை சார்ந்த கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவங்க நிக்கிறாங்க. அவ்வளவு அலிகேஷன், அவ்வளவு குற்றச்சாட்டுகள், அவ்வளவு வேலைகள் நடக்குது. ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வைக்கவே முடியல. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்களை வந்து இந்த திட்டம் மக்களை நாசம் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்ல முடியல. கிருத்திகா தங்கப்பாண்டியனுக்கு எதிராகவே நேற்று காளியம்மாள் பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க மேல வந்து கொலை வழக்கு இருக்கு. ராஜகண்ணப்பன் மேல என்ன யோகியமா? பக்கத்துல தான் ராஜகண்ணப்பன், அவர் என்ன யோகியமா? நான் வேணா பட்டியல் போட்டு சொல்லவா? அவர் இருக்க வீடே சர்ச்சை ஆக்கிரமிப்பு வீடு. அவர் ஒரு ஊழல்வாதி. அந்த கேஸும் வழக்கு நிலுவையில் இருக்கு. மேயரா இருக்கும் போது 11 கோடியே 8 கோடியே ஊழல் பண்ணியிருக்காரு. பக்கத்துல இருக்கவர் யாரப்ப? பக்கத்துல இருக்கவர் யாரப்ப? இதெல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கா அந்த அக்காவுக்கு? பாலியல் குற்றவாளின்னு அவங்க அவங்க கணவரை சொல்றாங்க. இவங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு நம்ம கேட்குறோம். நிறுவனத்துல நடந்த குற்றச்சாட்டுகள், அவங்க நடத்திட்டு இருக்க நிறுவனங்கள்ல நடந்த குற்றச்சாட்டுகளையும் அதுக்கு முன்னாடி இருந்த குற்றச்சாட்டுகளையும் கொண்டு வராங்க. அதை அவங்க தான் அஃபிடவிட்லேயே தெரிவுபடுத்திட்டாங்களே. நீங்க என்ன ரகசியமா வந்து வெளியே வந்து சொல்றதுக்கு? அவங்க அஃபிடவிட்லேயே தெரிவுபடுத்திட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை? இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்தா யார் நல்லது நடக்கும்னு நம்ம பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். நீங்க யாரை கொண்டு வருவீங்க? ராஜகண்ணப்பனை கொண்டு வருவீங்களா? இந்நேரம் அங்க கிருத்திகா தங்கப்பாண்டி இருந்திருந்தாங்கன்னா, கடந்த ஆட்சியில் அங்க இருந்திருந்தாங்கன்னா, இல்ல திமுக எம்எல்ஏ இருந்திருந்தாங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றத்துக்குள்ள சங்கி பயலுக்கு உள்ள நுழைஞ்சு அந்த விளக்கேத்துறதுக்கு வேலையை பார்த்துருப்பாங்களா? இல்ல. ஆனாலும் அங்க இருக்க கமிஷனர் வந்து பப்ளிக் ஆர்டர் தான், we will face the consequences போயிட்டு நின்று அடிச்சு விரட்டுறாரு எல்லாரையும். அப்ப இவங்க திருப்பரங்குன்றத்துல கால் ஊன்றதுக்கு என்ன காரணம்? எப்படியாவது அங்க விளக்கு ஏத்தணும். சிடிஆர் நிர்மல்குமார் வந்து விளக்க பாதுகாப்பாரா? அவதான் முத ஆளா போய் ஏத்துவாரு. அதனால சங்கி அவரு அதான் காவி டவுசரை போட்டு முத ஆளா போய் விளக்கேத்தி விட்டு வருவாப்புல. அதனால அங்க என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பயங்கர வரவேற்பு கொடுக்குறாங்க. ரீல்ஸ்ல பாத்தீங்களா? இல்ல சொல்றாங்களே. நான் அந்த தொகுதிக்கு போயிட்டே வந்தேன். கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர் ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 100 மீட்டர்ல தான் அவரோட அலுவலகம் இருக்கு. சும்மா அப்படி போயிட்டு அப்படியே நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு வந்தேன். ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் திருப்பரங்குன்ற ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, மீதி எல்லாமே சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நான் வேணா ப்ரூஃபோட காட்டுறேன். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு அங்க என்ன வேலை? கிட்டத்தட்ட ஒரு 15-20 வண்டி, ஒரு வண்டி 2 வண்டினா ஓகே, 15-20 வண்டிக்கு என்ன வேலை அங்க? அப்ப நம்ம மரியாதை என்னன்ற நமக்கு தெரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஓகே பிரதர். இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே குழப்பமா இருக்கு. எந்த திமுக கூட்டணியில குழப்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. எங்க, எதுல, எந்த தொகுதியில? எல்லா இடத்துலயும் தான் பிரதர். இப்ப விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் முரண்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஏதாவது ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் பேசும்போது இவங்க மதிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. அதற்கப்புறம் விருதுநகர் தொகுதியில தேர்தல் பணிமனை, அதாவது தேமுதிக திறக்கும் போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடியை போடல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்கள் வந்து சண்டை போடுறாங்க, எங்க கட்சியை இருக்கிறீங்க அப்படின்னு. ஓ, இதெல்லாம் நம்ம பேசுறோம்ல, இது 2 சின்ன கூட்டணி கட்சிகள். இது பெரிய காங்கிரஸ் கட்சி. மோடி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு கேட்க வராரு. இன்னும் ராகுல் காந்தியோட தேர்தல் பிரச்சாரம் டிலே ஆகுது. ஏன்? அது சொன்னது யாரு? பிரச்சாரம் டிலே ஆகுது. தாவேக்கால ஒரு ஆள் தானே சொன்னது இந்த வார்த்தையை. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? தாவேக்காவில நீ தானடா சொன்ன 2 பேருக்கு முன்னாடி தான் போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி இல்லைன்னு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மோடியும் ராகுல் காந்தியும் எடுத்துட்டு வர? 2 பேருக்கு நடுவில் தானே போட்டி. அப்ப இங்க இருக்க ஆளு தானே நீ பேசணும். என்ன வெங்காயத்துக்கு அங்க இருக்க ஆளுங்க? போன தேர்தலாம் ராகுல் காந்தி நேரம் பிரச்சாரம் பண்ண வந்திருப்பாரு. ராகுல் காந்தி எத்தனை வாட்டி வந்தாரு? எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி தான் வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல போன வாட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாட்டி தான் வந்தாரு. ஓகே, அவருக்கு வந்து கூட்டணியில குழப்பமா இருக்கா? ஏன் வந்து இது பண்ணல? அவருக்கு எப்பவுமே ஒரு வாட்டி தாங்க வருவாரு, எப்பயாதாங்க வருவாரு. அவர் வந்து பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ணிருக்காரு. வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இல்லை. அது அந்த கட்சி பிரச்சனை. அவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பிரச்சாரம் வந்தா ஒரு வாட்டி தான் வருவாரு. இப்ப நாம கேட்கிறோம், ராகுல் காந்தி கன்னியாகுமரில இருந்து இந்தியா வரைக்கும் நடந்தாரு, மோடி நடந்தாரா? இப்படி கம்பேர் பண்ணுவோமா? மறுபடியும் இந்தியாவோட இந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு நடந்தாரு, மோடியோ அமித்ஷாவும் நடப்பாங்களா? இப்படி நடப்பாங்களா? இந்த கம்பாரிசன் வைப்போமா? இருக்க எல்லா பிரச்சனையும் பேசுனாங்க. அவர் வந்து பீகார்லயே என்ன பண்ணாரு? பீகார்லயுமே அவர் பெருசா தேர்தல் பிரச்சாரம் பண்ணல. எத்தனை நாள் கழிச்சும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு? அவங்க கட்சி வேலை செய்துங்க. அவர் இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பாரபட்சம் பண்றாரு? முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்புக்கு அவர் போவே இல்லையே. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டே இல்லை. அவர் அப்படிதான் அவரு. அதை எடுத்துட்டு வந்து இங்க பண்றீங்க. இங்க யாரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாம இருக்காங்க? அதை பேசணும். சரி, இப்ப நாம கேட்கிறோம், விசிகாவிலையும் தேமுதிகவுக்கும் சண்டை வருது, வெளிப்படையா பேசிக்கிறாங்க. இப்போ மோடி வந்தப்ப அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி போட்டோவே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே வாம சூம சோசோ எல்லாமே இருந்துச்சுன்னா என் போட்டோ இல்லை நான் வரமாட்டேன்னு எந்திரிச்சு ஓடி இருக்க வேண்டியதானே?
எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் திமுக மேடைகளில் அவருடைய ஃபோட்டோவோ இல்லை ஒரு கொடியோ இல்லைன்னா அவர் அப்பயே பேசுவார், ஓப்பனாக பேசுவார். கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க, தேமுதிக பேசுவோம். இந்த பயம் இந்த பயம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த உரிமை அதிமுகவில் இருக்கா? மோடி வரும்போது அவர் ஃபோட்டோ இல்லை தானே, எடப்பாடி ஃபோட்டோவே இல்லை. இத்தனைக்கும் அவர் தலைமையில தான் கூட்டணி. நீங்கள் சொல்கிற சின்ன பிரச்சனையா இது பிரச்சனையா? இங்கே சரி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு தேவையான உரிமை வேணும்னு சொல்லி கேட்டு சரி பண்ணிட்டாங்க. இங்கே இன்னும் சரியாகலையே. இப்போ இவர் தலைமையில் தானே கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி. அப்போ யார் அலுவலகத்தில் யார் வீட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடக்கணும்? யார் வீட்டில் நடந்துச்சு? ஓகே பிரதர், இதெல்லாம் ஓகே. பட் வந்து திமுகவோட வெற்றிக்கு வந்து முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 8 சீட்டு தான். 8ல் 1 இப்போ காங்கிரஸ் தான் போட்டியிடுது, 7 தொகுதி தான். ஆனால் இப்போ வந்த தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு. நான் அதை போன இன்டர்வியூலே சொல்லியிருப்பேன். இதுக்கு பதிலாக திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாரு. இல்லை, இப்போ அவர் கொடுக்கப்பட்ட 8 சீட்லையுமே ஒரு சீட்டில் வந்து காங்கிரஸ்கார் தான் நிற்கிறாரு. அதாங்க, அது கட்சி பிரச்சனைங்க. அது கட்சி பிரச்சனை, ஆட்சி பிரச்சனைக்குள்ளே வரணும், மக்கள் பிரச்சனைக்குள்ளே வரணும். இந்த கேள்விக்கு போன தேர்தலே நான் தெளிவாக பதில் அவர் திருமாவளவன் சொன்ன பதிலே சொல்கிறேன். அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய வரலாறை உடைச்ச ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல தேர்தலுடைய வரலாறை உடைச்சு எதிர்கட்சியாக உட்கார்ந்த ஒரு கட்சி அது. அப்போ அந்த கட்சிக்கு ஒரு அந்தஸ்துன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த கட்சிக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ எங்களை விட அந்த கட்சி வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜில் அதிகமாக பார்த்த கட்சி. இப்போதான் விசிக வளர்ந்துக்கிட்டு வருது. அது எங்களை விட முன்னாடியே வளர்ந்த ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குறதுல தவறு இல்லைன்னு அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. யாருக்கு இதில் பிரச்சனை? இப்போ நம்ம கேட்குறோம், 6ல் 4 ஜெயிக்குது, 6ல் 4 ஜெயிக்குது, 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. கம்யூனிஸ்டுகள் 6ல் 2 தான் ஜெயிக்கிறாங்க, அப்போ 1 கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. காங்கிரஸ் 25 வாங்குது, 19 ஜெயிக்குது, அப்போ ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுக்குறாங்க, 27, தப்பு இல்லை. 25 சீட்டு வாங்கிட்டு 4ல் ஜெயிச்சவனுக்கு 27 சீட்டு கொடுத்தா என்ன இது? இப்போ இதை கேட்கணுமா இல்லையா? இதை கேட்கணுமா இல்லையா? உண்மையிலே நியாயமா இருக்கு, எல்லாருமே கேளுங்க. 25 சீட்டு வாங்குது பாஜக, கேவலம் 4ல் தான் ஜெயிக்குது. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? குறைச்சிருக்கணும். திமுக குறைச்ச மாதிரி நீ குறைச்சிருக்கணும் தைரியமா. ஆனா நீ 2 தாரவாத்து கொடுக்குற. 25 சீட்டு வாங்கிட்டு வெறும் 6ல் ஜெயிச்ச பாமகவுக்கு 18 கொடுக்குற. இன்னைக்கு ஏன் 10 கொடு? 10 கொடு ராஜா. அது எந்த காலத்துல அது எதிர்கட்சியா இருந்துச்சு? தேமுதிக மாதிரி எதிர்கட்சியா என்னைக்கு இருந்துச்சு அந்த கட்சி? இல்லையே. அப்ப அந்த கட்சிக்கு ஏன் 18 கொடுக்குறாங்கன்னா, ஒரு காலகட்டத்துல 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிற அளவுக்கு அவங்க வலுவா இருந்தாங்க. பல நேரங்கள்ல சட்டமன்றத்துல அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. 2016ல் மட்டும்தான் பாமக 0. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? விஜய் கூட இருக்க தர்தரம் பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமின்னு. அவர் போய் ராமதாஸை சந்திச்சாரு. அவர் மயங்கிட்டார். ஆளு வெள்ளையா இருக்காப்புல, உண்மையாதான் பேசுவாப்புல அப்படின்னு அவர் மயங்கிட்டாரு. வாங்க மாற்றம் முன்னேற்றம் வாங்க மணி வாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. ஏமாத்தினோட விளைவு 0. 2016ல் மட்டும்தான் பாமக சட்டமன்றத்துல ஒரு எண்ணிக்கை கூட இல்லை. மீதி எல்லா வருஷமும் கட்சியை ஆரம்பிச்ச வருஷத்துல இருந்து ஏதோ 1, 4, 30 அப்படி போயிட்டே இருந்துச்சு. எப்பா சாமி ஆரோக்கியசாமி நீ ஆரோக்கியமா இரு, எங்களை விட்டுன்னு அடிச்சு விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் தேடி திரியும் போது ஒரு இளிச்சவையை மாட்டுறாரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு. அதுதான் விஜய். 0 வாங்குவாங்க தாவேக்கா. ஏன்னா அவங்க கூட இருக்க ஒரு தர்தரம் பிடிச்ச ஆள் அப்படி. அப்ப அந்த கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு மரியாதை கொடுக்கலாம். பாஜகவுக்கெல்லாம் எதுக்கு அவ்வளவு கொடுத்தீங்க? பாஜகவுக்கெல்லாம் அவ்வளவு கொடுக்கலாமா? வெக்கமா இல்லையா? இது வேற, அந்த கட்சி வேற இப்ப தலைமை தாங்குது மறைமுகமா. அப்ப நம்ம எதை பேசணும்னு இருக்குல்ல, இதுதாங்க இங்க பெரிய பிரச்சனை. இது எவனும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க இருக்கு நோன்றாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட வேணாமா அப்படின்னு நோண்டி எடுக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை. ஓகே பிரதர், இப்ப குறிப்பா வந்து நம்ம சொல்லணும்னா, இப்ப தேர்தல் களத்துல வந்து உதயநிதி விசஸ் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு, வார்த்தை போரே நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பார்க்கும்போது பாவமா இருக்கு. தோற்றுருவோமா அப்படின்றதுல ப்ரெஷர் ஏறுதா, இல்லை ஏதாவது உளவுத்துறை அவர்கிட்ட கருத்து கணிப்பில் நம்ம மோசமாக தோப்போன்னு சொல்லிட்டாங்களா, டென்ஷன் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் வெளியிடுறாரு, ரொம்ப மோசமாக அநாகரிகமாக பண்ணுறாரு. ஒரு பெண் அரசியல்வாதி எம்பியாக இருக்கிறாங்க கனிமொழி, அவங்கள போய் அது இதுங்கிறாரு. என்ன இவர் எதிர்கட்சி யார் இது? ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அவர் பேசுறதெல்லாம் கேட்கவே. அடுத்து இன்னொரு பக்கம் கலைஞரை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சாருன்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கொரோனாவிலே போக வேண்டியதுங்கிறாரு.
அப்புறம் நேத்து முளைச்சதெல்லாம் இதெல்லாம் நம்ம உயிரை வாங்குதுன்னு உதயநிதி சொல்றாரு. பால் டாயில் குடிச்சு பால் டாயில் குடி என்ன வார்த்தை? ஒரு கான்ஸ்பிரசி தியரியில எங்கேயோ உலாவுன ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து இப்படி பேசலாமா? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, என் அனுபவத்துல பாதி கூட இல்ல உதயநிதி. என்ன அனுபவம்? கீழே படுத்து உருள்றது இல்லையா? என்ன அனுபவம்? கூத்தூர்ல கூத்தடிச்சது இல்லையா? என்ன அனுபவம் வேணும்? என்ன அனுபவம்? டெல்லியில போய் சரண்டர் ஆனது இல்லையா? சீட்டை தாரவாத்து கொடுத்தது இல்லையா? தமிழ்நாட்டு உரிமைகளை அடமானம் வச்சது இல்லையா? என்ன அனுபவம் வேணும்? தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி? கடைசி 4 வருஷத்துல என்ன செஞ்சார்? கல்வியில முன்னேறிச்சா தமிழ்நாடு? வேலை வாய்ப்புகளில் முன்னேறிச்சா? பெண்கள் பாதுகாப்புல முன்னேறிச்சா? எதுல முன்னேறிச்சு தமிழ்நாடு? கட்டமைப்புல முன்னேறிச்சா? இந்த 4 வருஷத்துல மத்திய அரசாங்கம் கொடுத்த சர்வே எடுங்க. இந்த 4 வருஷத்துல தமிழ்நாடு அரசு கொடுத்த சர்டிபிகேட்லாம் வேணாம். மத்திய அரசு, திமுகவுடைய எதிரியா இருக்கிற மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த சர்வே எடுத்து போய் பார்ப்போம். கல்வியில தமிழ்நாடு எவ்வளவு உயர்ந்திருக்கு? பெண் கல்வியில உயர்ந்திருக்கா? வேலை வாய்ப்புகள்ல உயர்ந்திருக்கா? ஜிடிபியில உயர்ந்திருக்கா? எல்லாத்துலயும் பார்ப்போம். கட்டமைப்புல உயர்ந்திருக்கா? எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன அனுபவம் இருக்கு? என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு? ஓகே பிரதர். இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாரு, பெண்களுக்கான அரசுன்னு திமுக சொல்றாங்க, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதாவது இதுதான் இந்த தேர்தலோட மெயின் நரேட்டிவ். இது தாவேகாவும் கையில் எடுத்திருக்கு, அதிமுகவும் கையில் எடுத்திருக்கு. இது 2 தான் அவங்க எடுத்த பெரிய நரேட்டிவ். வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை பற்றி செந்தில்வேல் அவர்கள் ஒரு காணொலியில் சொல்லுவார். எவ்வளவு குற்ற சம்பவங்கள் கடந்த ஆட்சியிலையும் இந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு காணொலியில் சொல்லுவார். என்கிட்டையும் இருக்குது டேட்டா. எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 2011ஆம் வருஷமும் 2016ல் கம்பேர் பண்ணால் 16ல் அதிகமாக இருக்குது. ஜெயலலிதா உயிரோடு இருந்த ஆட்சி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் கொலைகளுடைய எண்ணிக்கையை பார்த்தா, நான் சொல்கிறது பொய்யா இல்லையா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். பார்த்தா 2021லேருந்து 25 வரைக்கும் நடந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை, கொலைகளுடைய எண்ணிக்கை குறைவு. 2011லேருந்து 2020 மார்ச் மாதம் வரைக்கும், 21 மார்ச் மாதம் வரைக்கும் கொலைகள், சட்ட ஒழுங்குகளுடைய எண்ணிக்கைலாம் ரொம்ப அதிகம். நீங்கள் தேடி பார்த்தாலே கிடைக்கும். அது 2011 ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் 2016 வரைக்கும் நடந்த கொலைகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் அது 1900 எண்ணிக்கை வருது ஒவ்வொரு வருஷத்துலையுமே. இப்போ 2021லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்தா 1600 வருஷத்து கொலைகளுடைய எண்ணிக்கை. அப்போ 200-300 வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கு. என்னடா 200-300லாம் உனக்கு எண்ணிக்கையாடா, இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாடு ஒரு பெரிய 8 கோடி பேர் இருக்க ஒரு மாநிலம். அதில் அங்கங்கே தனித்தனிப்பட்ட இதில் ஒரு சொந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொலைகள் நடக்கும். அதையெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பேச முடியாது. அதெல்லாமே தடுக்க முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த உலக நாடுகளே வச்சுக்கோங்க, சட்ட ஒழுங்கு சிறப்பாக 100% சிறப்பாக இருக்க நாடுகளே ஏதாவது சொல்ல முடியுமா? உலகத்திலே நம்பர் 1 போலீஸ் எந்த நாடு? அந்த நாட்டில் போய் நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு கொலைகள் கூட நடக்கல. அப்படிலாம் நம்மளால தடுக்க முடியும். சரி, இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல எவ்வளோ? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடோட மோசமா இருக்கு பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள், மிக மோசமா இருக்கு. அதுவும் பெண்கள் பாதுகாப்புலாம் வக்கர புத்தியோட இருக்கு. கோவில் கருவறைக்குள்ள வச்சு ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சதுல பாஜகவோட நபர்களுடைய பங்கும் அதிகமா. இங்கேயும் அதே தான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, திமுகவோட நிர்வாகிகளே வந்து பாலியல் குற்றச்சாட்டுல மாற்றாங்க. சரி, இப்ப அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டு அது மட்டும் இல்லாம, அதாவது உங்களுடைய திமுகவினுடைய கட்சி மாநாட்டுல பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் சீண்டல். இது வந்து நடந்தது 2021ல நீங்க சொன்ன அந்த திமுக இதுல. அதுக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டது யாரு தெரியுமா? அதே மேடையில பேசின திருமதி கனிமொழி அவர்கள். அவங்க கண்டன அறிக்கை தெரிவிச்சாங்க. தப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, கட்சி விட்டு தூக்குன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், பெண்கள் மீது தவறாக பேசிய நபர்கள் மீது இதுவரை திமுக நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கா, காப்பாத்தி இருக்கா அப்படி கேட்போம். ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்க, இதை இவர் வந்து அடிச்சு துண்டு இருக்காரு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நான் என்ன கேட்குறேன், செந்தில்நாதன் ஒரு பொறுக்கி, நீங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, அது காரணம் நான் தான், போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டதில் சீட்டு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவர் ஒரு பொறுக்கி, அவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்க? பொறுப்புலாம் தூக்காம இருக்கீங்க. இப்போ ஒரு ஆள் பூந்தமல்லி எம்எல்ஏ தாவேகாவில் பெண்களுக்கு ஒரு பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க, இப்போ வரைக்கும் அவருக்கு சீட்டு இருக்கு, உள்ள இருக்காரு. இன்னொரு ஆளு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபருக்கு தாவேகா சீட்டு கொடுத்துருக்கு. இப்படி இந்த 2 பேர், இந்த 2 குற்றச்சாட்டுல திமுகவோட யார் மேலாவது இப்போ யாராவது எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்களா? நம்ம நியாயமா குற்றச்சாட்டு வைக்கணும். தாவேகாவில் 2 பேர் மேல பாலியல் புகார்கள் இருக்கு. என்ன இதுக்கு நீ டேஷுக்கு அவனுக்கு சீட்டை கொடுத்த? சரி, அப்படியே அதிமுக வருவோம்.
பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தமிழ்நாட்டே உழுக்குச்சா இல்லையா? தமிழ்நாட்டே உழுக்குச்சா இல்லையா? அந்த அழுகை குரல் இன்னைக்கும் கேட்டா ஈரக்குலையெல்லாம் நடுங்குதுல. அப்படி தமிழ்நாட்டுல இப்ப இந்த 5 வருஷத்துல நடந்திருக்கா? எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையா? பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துல முருகானந்தம்னு ஒரு ஆளு எஸ்பி வேலுமணியோட ரொம்ப க்ளோஸு, இன்னொரு அமைச்சருடைய ரொம்ப க்ளோஸு. அவரை அதிமுக காப்பாற்ற முயற்சி செஞ்சுச்சு. வகையா மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்சியிலேருந்தே எடுக்கிறாங்க. இப்போ பட்டியல் போடுவோமா நம்ம எத்தனை பேர் மீது அதிமுக காப்பாற்றி இருக்குமே? கான்ஸ்பிரசி தியரியில் பேசுனீங்கன்னா மெயின் ரோடு வான்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொன்னார். பேசுவோமா? அதையும் மெயின் ரோடு வாமான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர் பேரே மெயின் ரோடுன்னு வாங்க. அப்படி பேச முடியாது. நீங்கள் நடவடிக்கை, ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்கன்னா நடவடிக்கையின் பேரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம்ன்றதான் நம்ம பார்க்கணும். பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னா இந்த அரசு, திமுக அரசு பெண்களை பாதுகாப்பதற்காக காவல் நிலையத்தில் மட்டும் எத்தனை முன்னெடுப்பாடுகளை எடுத்திருக்காங்கன்னு சொல்லட்டுமா? பேட்ரோல் தனியாக எடுத்திருக்காங்க, எஸ்ஓசின்னு சொல்லி ஒரு நம்பர் அறிவிச்சிருக்காங்க, பல முன்னெடுப்பாடுகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம அண்ணன் வந்து ஷேர் ஆட்டோவில் பட்டன் வைப்பேன், அதெல்லாம் சும்மா சாத்தியம் இல்லாத ஒன்று. ஷேர் ஆட்டோவில் பட்டன் வைப்பேன், வரவங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே கொடுப்பேன், இதெல்லாம் பைத்தியக்கார இதுவான அர்த்தம். தாவேக்காவில் இருக்க ஒரு சோசியல் மீடியா பர்சன் ஒருத்தன், பொறுக்கி திருச்சி கார்த்தின்னு ஒருத்தன், அவன் சொல்கிறான் ஜனநாயகன் படம் லீக் ஆனதில் உனக்கு ஒரு பிராவும் ஜெட்டியும் வாங்கி தரேன், நீ போய் வந்து பைபாஸில் நில்லுங்கிறான். இவனோட மனநிலை என்ன? இவனோட மனநிலை என்ன? அப்படி போட்டால் என்ன? அது அருவருப்பாது? அது ஒரு ஆடை தானே. இவனுக்கு செருப்படி கொடுக்கறதுக்கு பல பேர் இன்னைக்கு கிளம்பியிருக்காங்க. இந்த பொறுக்கி ஏற்கனவே கைது செய்யப்பட்டான். எதுக்கு? வைஷ்ணவிய கழுத்தை வெட்டுவேன்னு சொன்னதுக்கு. இவங்கிட்ட இருந்தா பாதுகாப்பு கொடுக்கணும். கல்லாளன்னு ஒரு மதுரையில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காரு. இப்போ அவருக்கு மதுரை வடக்குல சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் மேலே எதிர்த்து ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுக்குது. என்ன புகார் கொடுக்குது? என்னை இந்த ஆள் அசிங்கமாக திட்டுறாரு, பாடி ஷேமிங் பண்ணுறாருன்னு சொல்லுது. தூக்குனாங்களா? செந்தில்நாதன் தூக்குனாங்களா? 2 பேர் போக்சோ வழக்கு. இப்போ இன்னொன்று வைக்கிறேன், ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு, மதுரை மாவட்ட செயலாளர் என்ன அசிங்கமாக திட்டுறாரு, எனக்கு பதவி காசு கொடுக்கணும் 5. இப்போ இவங்க பாதுகாப்பு பற்றி இவங்க பேசினாங்களா? விஜயே எடுத்துக்கோங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டுக்குள்ளே கட்டின மனைவியை தூக்கி போட்டால் துன்புறுத்திருக்காரு. இவர் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசணுமா? ஏதோ யார் பேசணும்? ஆதவர்ஜுனா யாரு? அவரே மேடையில் சொன்னவர், நான் என் மனைவியோட இல்லை அப்படிங்கிறாரு. சரி, மரிய வில்சன் ஒரு பொறுக்கி வீட்டுக்குள்ளே போந்து ஒரு லேடியை கட்டையால் அடிக்கிறாரு. வீடியோ என்கிட்ட இருக்கு. இவர் யாரு? நான் சொன்ன இப்போ 8 பேர் சொல்லியிருக்குங்க. நீங்கள் எனக்கு பட்டியல் போட்டு எனக்கு ஒரு இந்த 8க்கு ஈக்குவலாக திமுகவோட சொல்லுங்கள். நான் இன்னும் லிஸ்ட் போடுறேன். திருவண்ணாமலையில் ஒரு பொண்ணு வந்து இங்கே இருக்க மாவட்ட செயலாளர் என்னை பரத்தேன்னு சொல்லி திட்டுறாரு அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லுது. 9. இன்னும் வேணா நான் லிஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். போக்சோல தாவேகா நிர்வாகி ஒருவர் கைது. 6. 10. திருச்சி மாவட்ட செயலாளர் ப்ராஸ்டியூஷன் வச்சு நடத்துறாரு. 11. தன் மேல வந்து கிரிமினல் கேசஸ் இருக்கு. அந்த கிரிமினல் கேசஸை மறைக்கிறதுக்காக தன்னோட அம்மாவுக்கு மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுத்துட்டு மறைமுகமா இயங்கிட்டு இருக்காரு. 10. 12. இப்போ நீங்க பட்டியல் போடுங்க. எனக்கு எவன் பாதுகாப்பு கொடுப்பான் பெண்களுக்குன்னு? இவங்கிட்ட இருந்தா முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.